சின்ன மருமகள்ல அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க. இங்க சாவித்திரி பார்த்தா தமிழ் செல்வியோட கற்பத்தை கலைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு திட்டம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. அடுத்து பார்த்தா ராஜாங்கம் வீட்டுக்கு வக்கீல் வந்திருக்காரு. சார், நீங்க சொன்ன மாதிரி விவாகரத்துக்கு ஏற்பாடு பண்ணியாச்சு. இன்னும் 2 நாள்ல இந்த கேஸ் கோர்ட்டுக்கு வந்துடும். கோர்ட்ல ஹியரிங் வரையில நீங்களும் உங்க சார்பா ஆஜராகணும். அதே மாதிரி அவங்க சார்பா அவங்களும் ஆஜராகணும் அப்படின்னு சொல்லிட்டு வக்கீல் பேசிக்கிட்டு இருக்காரு. சரி சார், நீங்க அந்த பொண்ணுக்கு எவ்வளவு ஜீவனாம்சமா தரப்போறீங்க, என்ன கொடுக்கலாம்னு முடிவு பண்ணி இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு வக்கீல் கேட்கவும், இங்க சாவித்திரி வந்துட்டு எதுக்கு ஜீவனாம்சம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரி கேக்குறாங்க. அப்பந்தான் ஈஸ்வரி வந்துட்டு, என்ன அத்தாச்சி புரியாம பேசிக்கிட்டு இருக்கீங்க, 1000 தான் இருந்தாலும் இந்த வீட்டு வாரிசு அவ வயிற்றுல வளர்ந்துகிட்டு இருக்குல்ல, தமிழ் செல்வி இதுக்கு முன்னாடி பொய் சொல்லி இருக்கலாம், ஆனா இப்ப உண்மையிலேயே அவ மசக்கியா இருக்காளாம்ல, அவ வயிற்றுல இந்த வீட்டு வாரிசு வளர்ந்துகிட்டு இருக்கு, அதனால அவ வயிற்றுல வளர குழந்தைக்கு ஜீவனாசமா ஏதாவது கொடுத்துதான் ஆகணும், அதுதான முறை அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி சொல்லவும், இங்க ராஜாங்கம் வந்துட்டு சேது பேர்ல இருக்கக்கூடிய சொத்துல 1/4 பங்கு சொத்தை நான் தமிழ் செல்வி வயிற்றுல வளரக்கூடிய வாரிசுக்கு எழுதி வைக்கிறேன். இத நான் தமிழ் செல்விக்காக எழுதி கொடுக்கல, தமிழ் செல்வி வயிற்றுல வளர குழந்தைக்காக எழுதி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கம் சொல்லவும், இங்க சாவித்திரிக்கு பார்த்தா பயங்கரமா அதிர்ச்சி ஆயிடுது. 1/4 பங்கு சொத்துனா அதுவே பல கோடி தேருமே, போயும் இந்த வக்கத்தவளுக்கு கோடிக்கணக்கில் சொத்தா அப்படின்னு சொல்லிட்டு இங்க சாவித்திரி பார்த்தா வாயை பொளந்துக்கிட்டு, இதுக்கெல்லாம் காரணம் அவ வயிற்றுல வளர குழந்தை தானே, அந்த குழந்தைக்காக அவ மேல கோபம் இருந்தாலும் இப்ப 1/4 பங்கு சொத்து எழுதி வைக்க போறியா அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கம் மேல சாவித்திரி கோபப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அடுத்து பார்த்தா இங்க சாவித்திரி ரூமுக்கு வந்துகிட்டு தாமரை கிட்ட புலம்பிக்கிட்டு இருக்காங்க. என்னடி இது அநியாயமா இருக்கு, உங்க மாமா 1/4 பங்கு சொத்தை அந்த தமிழ் செல்வி வயிற்றுல வளர குழந்தைக்கு எழுதி வைக்க போறாராம், இவருக்கு என்ன கிறுக்கு பிடிச்சிருச்சா, அவ இந்த வீட்டுக்கு எவ்வளவு பெரிய துரோகத்தை பண்ணியிருக்கா, அதெல்லாம் விட்டுட்டு அவ குழந்தைக்கு சொத்தாம்ல சொத்து அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரி ரொம்ப எரிச்சலோட சொல்லவும், இங்க தாமரை வந்துட்டு, எம்மா நீ கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாரு, அவளுக்கு குழந்தை பிறக்காம போயிடுச்சுன்னா மாமா எப்படி ஜீவனாம்சம் கொடுப்பாரு, குழந்தை இருக்கிறதுனால தானே ஜீவனாம்சம் கொடுக்க போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தாமரை சொல்லவும், தாமரை நீ என்ன சொல்ல வார அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரி கேட்கவும், எம்மா நம்ம இதுக்கு முன்னாடி பண்ணோம்ல கருவை கலைக்கிறதுக்கு மருந்தெல்லாம் வாங்கிட்டு வந்தோம்ல, அதே மாதிரி இப்போ ஏன் பண்ணக்கூடாது, அந்த மருத்துவச்சி கிளவி இருக்குல்ல, அந்த கிளவியை வச்சு தமிழ் செல்விக்கு மருந்தை கொடுக்க சொல்லி தமிழ் செல்வி வயிற்றுல வளர கருவை கலைக்கணும். விவாகரத்துக்கு முன்னாடி அவ வயிற்றுல வளர கரு கலைஞ்சிருச்சின்னு வையே, நம்ம வீட்டில் இருந்து சொத்து பத்து எதுவும் அவளுக்கு கிடைக்காது, அதைத்தான் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு தாமரை சொல்லவும், இங்க பார்த்தா சாவித்திரிக்கு தாமரை சொன்னது ரொம்ப நல்ல யோசனையா தோணுது, செம சூப்பரான யோசனையா தாண்டி நீ சொல்லி இருக்க அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரி பார்த்தா மருத்துவச்சி வீட்டுக்கு போறாங்க. மருத்துவச்சி வீட்டுக்கு போனதும் மருத்துவச்சி பார்த்தா சாவித்திரிய பார்த்துட்டு, வாங்கம்மா வாங்க, என்ன வீடு தேடு வந்திருக்கீங்க, உடம்புக்கு எதுவும் சுகம் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு மருத்துவச்சி கேட்கவும், அதெல்லாம் ஒன்றும் இல்லை, எனக்காக நீங்க ஒரு காரியம் பண்ணணுமே அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரி கேட்குறாங்க. என்னம்மா பெரிய வீட்டுக்காரவங்க நீங்க, உங்களுக்கு நான் என்னம்மா பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மருத்துவச்சி சொல்லவும், இங்க சாவித்திரி வந்துட்டு, இதுல இருக்கிறது கரு கலைக்கிற மருந்து, இந்த மருந்தை நீ தமிழ் செல்விக்கு கொடுக்கணும், செல்லப்பாண்டி மக தமிழ் செல்வி தெரியும்ல அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரி கேட்கவும், நல்லா தெரியுமம்மா, ராஜாங்கம் ஐயா விட்டு சின்ன மருமக தானே அப்படின்னு சொல்லிட்டு அந்த மருத்துவச்சி சொல்லவும், எனது ராஜாங்கம் வீட்டு சின்ன மருமகளா, அந்த கதெல்லாம் முடிஞ்சு பல மாசம் ஆகுது, அவ வயிற்றுல வளர கருவை நீ கலைக்கணும், அந்த வசந்தி வீட்டுக்கு போய் தமிழ் செல்வி வயிற்றுல வளர கரு நல்லபடியா வளரணும்னா இந்த மருந்தை சாப்பிடணும், அப்படி இப்படின்னு ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி அவளுக்கு இந்த மருந்தை நீ கொடுக்கணும், அவளும் இந்த மருந்தை வாங்கி குடிப்பா, அவ வயிற்றுல இருக்கிற கருவும் களையும், இதை மட்டும் கணக்கச்சிதமா நீ செஞ்சு முடி, இந்தா உப்பம் கொடுத்துருக்கதை விட 2 மடங்கு அதிகமாகவே பணம் தாரேன்
அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரி பார்த்தா அந்த மருத்துவச்சி கையில ஒரு கட்டு பணத்தை கொடுத்து தமிழ் செல்வி வயித்துல வளர கருவை கலைக்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க.